For today's meditation, let us turn to the Holy Book of Romans, chapter 16, and read verse 20. For today's meditation, let us turn to the Holy Book of Romans, chapter 16, and read verse 20. Romans 16:20. Romans 16. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. அதுவா தமிழா சொல்றேன். சரி, கேக்குதுங்கம்மா. இருமா, இப்ப கேக்குமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். And the God of peace shall bruise Satan under your feet shortly. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. Hallelujah. Hallelujah. Here Saint Paul is finishing his letter to the Romans. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை அவர் இங்க முடிக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And finishing the letter, he says a few words. அந்த கடிதத்தை நிருபத்தை எழுதுற முன்பாக ஒரு சில அந்த நிருபத்தை முடிப்பதற்கு முன்பாக சில வார்த்தைகளை இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. It says and the God of peace shall bruise Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. But when we see about a particular verse, it's always important what it comes, where that verse appears. It's very important. நாம் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அது எப்படி வருகிறது, அது எப்படி தோன்றுகின்றது என்பதை பார்க்க வேண்டும். Hallelujah. அது எங்கே தோன்றுகிறது, அது எங்கே தோன்றுகிறது என்பதை நாம் குறித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And what verse comes before it and what verse comes after it, it's very important. அதற்கும் இந்த வசனத்துக்கு முன்பாக என்ன வார்த்தை வருகிறது, பின்பாக என்ன வார்த்தை வருகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Okay, so this is this month's promise. This was the Lord shall bruise Satan under your feet shortly. இந்த வார்த்தை என்பதை நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சாத்தானை தன்னுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And but in order for him to do this, there are two things that we need to do. இந்த தேவன் இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் ரெண்டு காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You can gather from the context in the சூழலில் நின்று இந்த இரண்டு விஷயங்களை நாம் ஆராயலாம். இந்த சூழலில் நின்று இரண்டு விஷயங்களை நாம் ஆராயலாம். Hallelujah. Hallelujah. Firstly, முதலாவதாக in the same verse itself, what is written after let the God, may the God of peace bruise Satan under your feet shortly. What is written is
May the grace of our Lord Jesus Christ be with you. இந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே வசுக்கி போடுவார் என்று நாம் வாசித்தோம். அதனுடைய காரியம் எப்படி என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So when the grace of our Lord Jesus is with us, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் then only God can bruise Satan under our feet. அப்பொழுதுதான் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்கி போட உதவி செய்வார். When the grace of our Lord Jesus is in our lives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் Hallelujah. Then only we will have a victory over the world. அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. But what does mainly the grace of our Lord Jesus Christ show? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு எதை காண்பிக்கிறது? How was it revealed to us? அது எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறது? Hallelujah. Hallelujah. In the holy book of 2 Corinthians chapter 8 verse 9, Saint Paul writes, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. Hallelujah. Hallelujah. So this is the grace of our Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மாத்திரமே. He was not ashamed to make himself as a poor person. அவர் தன்னை ஒரு தரித்திரனாக காண்பித்துக் கொள்வதற்கு அவர் தயங்கினதே இல்லை. Hallelujah. Hallelujah. He wasn't ashamed to leave all his heavenly riches to become a poor person. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களில் உள்ள எல்லா மகிமையும் துறந்து ஒரு தரித்திரராய் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். Hallelujah. Hallelujah. Up till the age of 30, when he was small, he was born to a carpenter's family. அவர் சிறியவராய் இருந்த பொழுது அவர் ஒரு ஏழை தச்சன் வீட்டிலே அவர் பிறந்து வளர்ந்தார். Hallelujah. Hallelujah. And that was the way that he led his life. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் முறையான ஒரு பகுதி. In Luke chapter 2 especially, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் we read that Lord Jesus brought the offering which Mary, the mother of Lord Jesus, brought to the temple after giving birth to Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருடைய தாய் மரியாள் தேவ சமூகத்திலே ஒரு காணிக்கை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். In Luke chapter 2 verse 23, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும். As it is written in the law of the Lord, every male that openeth the womb shall be called holy to the Lord. Hallelujah. Hallelujah. And to offer a sacrifice according to that which is said in the law of the Lord, a pair of turtle doves or 2 young pigeons.
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். Hallelujah. Actually, when we look at in the Old Testament, the offering after giving birth, the mother must offer a goat. But in case of poverty only, she must offer 2 young turtle doves. இஸ்ரவேலிலே ஒரு முறைமை ஒன்று இருந்தது. ஒரு ஸ்திரீயானவள் அவள் பிள்ளை பேறு பெற்ற உடனே ஒரு வெள்ளாட்டு கடாவை அந்த ஸ்திரீயானவள் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இங்கு நடந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் மிகவும் ஏழ்மையா இருந்தபடியினாலே அவர்கள் அந்த புறா குஞ்சுகளை கொண்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். So this was the poverty of Lord Jesus till he reached the age of 30. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தாழ்மையுள்ள ஒரு நிலவரம், ஒரு ஏழ்மையுள்ள ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. And after Lord Jesus, after his bringing up, when he was a youth, he provided for his family. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இளமை பருவத்திலே அவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்தினார் என்று கூட நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. He was till the age of 30 when he began his ministry. He worked as a carpenter and provided for the needs of his family. அவர் 30 வயது வரையிலே அவர் தச்சு வேலையை செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும், உணவு மற்றும் உடைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Because where do we read about this? நாம் இந்த காரியங்களை எந்த பகுதியில் வாசிக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Can anyone say? யாராவது இதை பற்றி சொல்ல முடியுமா? அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்தின காரியம், அவர் தொழில் செய்த காரியத்தை பற்றி. தச்சு வேலை செய்தார்மா, தச்சு வேலை செய்தார், குடும்பத்தை ஆதரித்தார் என்று எங்கே எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? Hallelujah. Hallelujah. The truth is, it's not written anywhere. உண்மை என்னவென்றால் இது எந்த பகுதியில் It's not written in the Gospels. இந்த நற்செய்தி நூலில் இந்த காரியத்தை குறித்து எழுதப்படவில்லை. Hallelujah. Hallelujah. But it's written in the epistles. ஆனாலும் இது எங்கு எழுதியிருக்கிறது என்று சொல்லுவோம் என்றால் நிருபங்களில் எழுதியிருக்கிறபடி நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. In 1 Timothy chapter 5 verse 8, முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். But if any provide not for his own, and especially for those of his own house, he hath denied the faith and is worse than an infidel. ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். Hallelujah. Hallelujah. So here Saint Paul tells that a person who does not provide for his own family is worse than an infidel. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டை விசாரிக்காதவன் அவிசுவாசியும் மோசமானவன் என்று எழுதுகிறார். Hallelujah. But this word is Jesus himself. இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So Lord Jesus Christ cannot go beyond his word. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை மீறி அவர் நடக்கவே முடியாது.
Because he himself is the word. அவர்தான் அந்த வார்த்தை. Hallelujah. So naturally, he would have provided for his own family. அவர் உண்மையாகவே அவர் தன்னுடைய குடும்பத்தை நன்றாகவே நடத்தி இருப்பார். Hallelujah. Hallelujah. This grace must be with us also. இந்த கிருபையானது நம்மோடு கூட இருக்க வேண்டும். Hallelujah. இந்த கிருபையானது நம்மோடு கூட We must be able to provide for our family. நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் போஷிக்க வேண்டும். We must give them prayer support. நாம் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஜெப ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். Hallelujah. Let's pray for our family. நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபம் செய்ய வேண்டும். Hallelujah. So as we go in the way of our Lord Jesus Christ, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே நடந்தால், then the Lord will give us a victory over Satan. அப்பொழுது தேவன் நிச்சயமாகவே சாத்தான் மீது நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். Hallelujah. In the holy book of 1 John chapter 2 verse 6. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். He that saith he abideth in him ought himself also to walk, even as he walked. Hallelujah. Even as he walked, we must walk as he walked. அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். Hallelujah. Then we have a victory over Satan. அப்பொழுது நாம் ஒரு சாத்தானின் மீது ஒரு ஜெயம் கொள்ளுகிற மக்களாக காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Then now let us see one example where in Romans chapter 16 verse 19, what do we read? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பிரேரிகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Hallelujah. Your obedience has come abroad unto all men. இந்த உங்க கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் தெரிய வந்துள்ளது. உங்கள் கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் தெரிய வந்துள்ளது என்று நாம் வாசித்தோம். Hallelujah. The Roman church were very obedient to the doctrines. இந்த ரோம சபையானது உபதேசத்திற்கு மிகவும் கீழ்ப்படிந்த சபையாக காணப்பட்டது. Hallelujah. Hallelujah. Therefore they could bruise Satan. The Lord God could bruise Satan under their feet. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சாத்தானை தன்னுடைய அவர்களுடைய சாத்தானை அவருடைய காலில் நசுக்க வல்லமை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Even so, when we come to the Lord of God and there is a high necessity that we need to obey His holy word. நாம் தேவனிடத்திலே வரும்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான காரியம் ஒன்று உண்டாய் இருக்க வேண்டும். அது என்னவென்றால் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. When we read the holy book of Joshua, பரிசுத்த யோசுவா எழுதின புத்தகம் chapter 6 6ஆம் அதிகாரம் verse 10, 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். there we read, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். And Joshua had commanded the people, saying,
Ye shall not shout and make any noise with your voice, neither shall any word proceed out of your mouth until the day I bid you shout. Then shall he shout. Hallelujah. Hallelujah. Until the day I bid you shout, then shall he shout. நான் சொல்லுகிற வரையில் நீங்கள் ஆர்ப்பரிக்க கூடாது, நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Then we all know this was written when Joshua crossed the river Jordan and was capturing the stronghold of Jericho. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், யோசுவா யோர்தானை கடந்து அதன் பிறகு எரிகோ மலையை அவன் பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஆயத்த பண்ணின போது நடந்த ஒரு காரியம். Hallelujah. He says, don't shout until I tell you to shout. நீங்கள் நான் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. As a result of this obedience, இந்த கீழ்ப்படிதலின் விளைவு காரியம் என்னவென்றால், in verse 16 we read, 16ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். verse 20, verse 20. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. So the people shouted when the priest blew with the trumpets. And it came to pass, when the people heard the sound of trumpet, and the people shouted with a great shout, that the wall fall down flat, so that the people went up into the city, every man straight before him, and they took the city. Hallelujah. Hallelujah. See, even though our problems may be like a Jericho today, நம்முடைய பிரச்சனைகளும் ஒரு எரிகோ போன்ற அனுபவத்தில் காணப்படலாம். when we obey the Lord and His word, நாம் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் and praise Him, அவரை துதித்தால், our problems will be fall flat to the ground. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தரைமட்டமாக போகும். Hallelujah. Hallelujah. But our obedience to Joshua, who is representing Lord Jesus, is very important. அங்கு நம்முடைய கீழ்ப்படிதல் யோசுவாவை போல இருக்க வேண்டும். யோசுவா ஆகிய இயேசுவுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல், யோசுவாகிய இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. From this word Joshua, the word Joshua is the same word which was used in Hebrew for the Messiah, Lord Jesus. இந்த யோசுவா என்று சொல்லப்படுகிற இந்த பெயர் எபிரேயர் பாஷையிலே கர்த்தராகிய இயேசுவுக்கு உரித்த ஒரு வார்த்தை. Hallelujah. Hallelujah. The word used for Joshua was Yeshua, and the word used for Lord Jesus also was Yeshua. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை யேசுவா என்று சொல்லப்பட்டது. யேசுவா என்றால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And Yeshua என்றால் ஜோஷுவா கூட, யோசுவா கூட. அந்த இயேசுவா என்று சொல்லப்படுகிறதுக்கு ஜோஷுவா கூட அப்படி சொல்லலாம். Hallelujah. Hallelujah. So we have to obey to our Lord Jesus. நம்முடைய இயேசுவுக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும். நம்முடைய இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. We have to obey His word. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். We have to spend time with His word. அவருடைய வார்த்தைக்கு நாம் அதிக நேரம் அவரோடு அதிலே நாம் கழிக்க வேண்டும். Minimum we must read at least 5 chapters per day. ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் நாம் படிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம்
குறைந்தபட்சம் 5 அதிகாரம் நாம் படிக்க வேண்டும். Then only we can know what Lord Jesus wants from us. அப்பொழுதுதான் நமக்கு நன்றாக தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எண்ணத்தை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். Then when we praise God after reading the word and obeying it, then victory is guaranteed for us. நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்படைந்த பின்பு தேவனை துதிக்கும் போது ஒரு வெற்றியானது நமக்கு கண்டிப்பாக வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது வெற்றியானது நிச்சயமாகவே நமக்கு வரும். Hallelujah. God is interested in such praises. தேவன் அப்படிப்பட்ட துதிகளில் வாசம் செய்ய விரும்புகிறார். That's why he says praising is comely for the upright in the book of Psalms. துதித்தல் செம்மையானவர்களுக்கு தகும். இங்கு நாம் சங்கீதங்களில் வாசிக்கிறோம் துதியானது செம்மையானவர்களுக்கு தகும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. And then another example where Paul the apostle, he follows the word of God and he gets a victory in his life. இங்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றி அவர் வெற்றி கண்டதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. First of all, he writes the book of 1 Thessalonians and chapter 5 verse 17 and 18. He says, pray without ceasing, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. இங்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை நாம் 17 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் தகுதியாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவில் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அதுதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உங்களை குறித்த நோக்கமாய் இருக்கிறது, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So our Apostle Paul, he not only wrote the word of God, the Holy Spirit gave him the intention to write this word of God. தானாகவே இந்த நிருபங்களை எழுதவில்லை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தான், அவருடைய தூண்டுதலின் பேரால் தான் இப்படி நிருபங்களை அவர் எழுதினார். Hallelujah. And we see Lord Jesus, before I explain to you how Lord Jesus, he is before going to the Garden of Gethsemane, he sings a song along with his disciples. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் பாடிக்கொண்டே சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். Sings a song with his disciples. அவருடைய சீஷர்கள் கூட சேர்ந்து அவர் பாடல்களை பாடி சென்றார். Hallelujah. Hallelujah. And imagine he knew that what was awaiting him in the Garden of Gethsemane, that he would be taken to the cross and die a gruesome death. அவருக்கு நன்றாக தெரியும் கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடக்க போகிறது என்று. அவர் சிறைப்பட்டு போவார், சிலுவை மரத்திலே தொங்குவார், எல்லாம் அவருக்கு நன்றாக அறிந்த ஒரு காரியம். But he did it because he did it joyfully. ஆனாலும் அதை சந்தோஷத்தோடு கூட அவர் ஏற்றுக்கொண்டார். Hallelujah. Because of the love which he had on you and me. ஏனென்றால் நம் மீதும் உங்கள் மீதும் வைத்த அன்பை அவர் பெரிதாக நினைத்தார். Hallelujah. Hallelujah. And we see Paul also followed the same thing. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே தன்மை கொண்டவராக காணப்பட்டார். In the Holy Book of Acts chapter 16 பரிசுத்த அப்போஸ்தல நடபடிகள் என்னமா அப்போஸ்தலர் 25
அப்போஸ்தலர் 25 அப்போஸ்தலர் 16:25. அது அப்போஸ்தலர் 16:25 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:25. Paul and Silas were kept in prison for driving out a devil from a girl, from a soothsaying girl. இங்கு ஒரு சிறு பெண்ணை அவள் பிடித்திருந்த பிசாசை அப்போஸ்தலனாகிய பவுலும் ஷீலாவும் அவர்கள் துரத்தி இருந்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். But in the prison we see what they are doing. ஆனாலும் இங்கு நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் இந்த சிறைச்சாலை என்ன செய்து கொண்டிருந்தார்கள். 25 வசனத்தை பார்க்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Hallelujah. Hallelujah. And in the following verse we see there was a great earthquake in there. நாம் அடுத்து வருகின்ற வசனங்களை படிக்கும்போது அங்கு ஒரு பெரிய பூகம்பம் உண்டானது. Hallelujah. And a great deliverance God gives them. ஆனால் உண்மையிலே தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தார். Hallelujah. Hallelujah. Because Paul followed the way of Lord Jesus. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளை அவர் முழுமையாக பின்பற்றினார். He followed the word which is Jesus himself. அவர் இப்படியாக அவர் வார்த்தையை பின்பற்றினார். அவருடைய வார்த்தையை பின்பற்றினார். அது அந்த வார்த்தை இயேசு. அந்த வார்த்தை இயேசுதான். Hallelujah. Hallelujah. So today I invite you to follow Jesus in his word. இந்த நாளிலும் நான் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Then this we can be found in the coming of the Lord. அப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Now I humbly request Lily Moses Amma to pray that God, we all will be found in the coming of the Lord. நாம் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்பட வேண்டும். இதற்காக லில்லி மோஸ் அம்மா ஜெபிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிம்மா. கர்த்தாவே, அன்பின் நல்ல கர்த்தாவே, அருமையான மாலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய தூதை நாங்கள் கேட்டோம். உம்மை பின்பற்றுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள், சத்தியமானவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மகனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தாவே, என்ன நெருக்கம் இருந்தாலும் உம்மை துதிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபை ஆண்டவரை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த ஆண்களோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், நன்றி. பிரேஸ் தி லார்ட் மா. ஸ்தோத்திரம் மா. Praise the Lord, ma.